ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும், புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் எரர் வருது அப்படிங்கிறவங்களுக்கும், புரட்டாசி மாதம் ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் ஈஸியாக புக் பண்ணிவிட்டு போய் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற டிக்கெட் ஈஸியாக புக் ஆகும் மற்ற தரிசன டிக்கெட் கம்பேர் பண்ணுறப்போ. நாளைக்கு மத்தியானம் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா ப்ளஸ் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட்டோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 4 சேவா இருக்கும். கல்யாணோத்சவம், ஊந்தல் சேவா, ஆஜித் பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவான்ட்டு. இந்த சேவாவை நம்ம விருப்பப்பட்டால் டிவியில் தான் பார்த்துக்கணும், நேரில் சேவா பார்க்க முடியாது. திருப்பதி பெருமாளை நேரில் தரிசனம் செய்ய முடியுமானா முடியும். ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. 300 தரிசனம் கியூ வழியாக. சேவா புக் பண்ணிவிட்டு 1 இயர் டைம் கொடுக்குறாங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. அப்போ தரிசன டிக்கெட் மறுபடியும் புக் பண்ணுறப்போ அதுக்கும் பே பண்ணணுமானா கிடையாது. சேவாவுக்கு மட்டும் பே பண்ணிவிட்டால் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகிடும், அவைல் தர்ஷன். நீங்கள் எப்போ போகணுன்னு விருப்பப்படுறீங்களா 1 இயர்க்குள்ளார ஈஸியாக இப்போது லாகின் செய்து ஜஸ்ட்டு டேட்டு, ஸ்லாட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புக் பண்ணால் போதும். ஈஸியாக அந்த டிக்கெட் கிடச்சிரும். மற்ற தரிசன டிக்கெட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டிக்கெட்டுக்கு எரர் அவ்வளோக்கா வராது. இப்போது வர்ச்சுவல் சேவாக்கு உண்டான ரூல்ஸ் மாற்றிட்டாங்க. 120 நாள் டைம் கேப் கேட்குறாங்க. எந்த சேவா புக் பண்ணாலும் சேவா புக் பண்ண டேட்லேருந்து அடுத்து எந்த சேவா புக் பண்ணுறதுக்கும் தரிசன டேட் கிடையாது. சேவா டேட் ஏதாவது ஒன்று சேவா புக் பண்ணிவிட்டு இந்த டிக்கெட்டில் அடுத்து எந்த சேவா டிக்கெட் புக் பண்ணாலும் இதே டிக்கெட்டுக்கு 120 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இந்த ரூல் வந்ததுலேருந்து இன்னமும் இன்றைக்கி கூட தரிசன டிக்கெட் ஆல்ரெடி சேவா புக் பண்ணவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி லாகின் செய்து ஆல்ரெடி சேவா புக் பண்ணவங்க டிக்கெட் மூலமாக செக் பண்ண தர்ஷன் அவைலபிலிட்டி இது ஜூலை மாதத்துக்கு, இது ஆகஸ்ட் மாதத்துக்கு. இப்போ சேவா புக் பண்ணிட்டீங்க, எப்போயோ போகணுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு லாகின் பண்ணி இப்போ ரெட்டில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம், எல்லோவில் இருக்கிறது மினிமம் டிக்கெட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம், க்ரீனில் இருக்கிறது நிறைய டிக்கெட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 300 தரிசன டிக்கெட் அளவுக்கு கோட்டா ஓப்பன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, மினிமமாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சேவா புக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் செப்டம்பர் மாதத்துலேயே புக் பண்ணணுன்னா இம்மிடியேட்டாகவே அவைல் தர்ஷன் பார்க்க போகிறோம், அப்படியே புக் பண்ணிக்கலாம். இல்லை அக்டோபர் மாதத்தில் போகணுன்னு விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, குறிப்பாக புரட்டாசி நாட்களில் இப்போ சேவா போட்டுருங்க. அக்டோபர் மாதத்து புக்கிங் அடுத்த மாதம் ஓப்பன் ஆகும்ல, ஜஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். புக்கிங் ஹிஸ்ட்ரி ஆர் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் புக் பண்ண அந்த டிக்கெட்லேயே அவைல் தர்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் டேட்டு, ஸ்லாட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிட்டா போதும், ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். இல்லை அக்டோபரில் போகணும்னு நினைக்கல, நீங்கள் மார்கழி மாதம் போகணுன்னு நினைக்கிறீங்க, அதான் 1 இயர் டைம் இதுக்குள்ளார எப்போ போகணுன்னா கூட சரி, உங்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, எரரும் வராது. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணணுங்கிறது இல்லை. வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும், புக் பண்ண போகிறதா இருந்தாலும் இதே டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் வர்ச்சுவல் சேவா புக் பண்ணுறப்ப தான் 120 நாள் டைம் கேப். இப்போ செப்டம்பர் மாதத்துலேயே 300 தரிசன டிக்கெட் ஒரு நாளைக்கும் அடுத்த நாள் வர்ச்சுவல் சேவாக்கும் போட்டுக்கலாமானா போட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு ஈஸியாக மற்ற தரிசன டிக்கெட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ எரர் இல்லாமல் புக் பண்ணக்கூடிய டிக்கெட். ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500 வரும் ஒருத்தருக்கு. இதில் கல்யாணோத்சவம் புக் பண்ணால் 2 பேருக்கு நீங்கள் 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். கல்யாணோத்சவத்துக்கு மட்டும் லட்டுவோடு சேர்த்து ப்ளவுஸ் பீட் அண்ட் உத்தரியம் கொடுப்பாங்க லட்டு கவுண்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர். மீதி டிக்கெட்ஸுக்கு லட்டு மட்டும் கொடுப்பாங்க அண்ட் சிங்கிளாகவும் புக் பண்ணிக்கலாம். வேணும்னா 2 பேருக்காகவும் ஒரு லாகினில் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு லாகின்லேருந்து தான் நீங்கள் புக் பண்ணிக்கணும். ஏன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் 3த்துக்குமே 120 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. எலிஜிபிளாக உங்ககிட்ட மொபைல் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 120 நாள் கேப் இல்லாமல் 2 நம்பராக இருக்குன்னா டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inல வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணாமல் வேறு ஏதாவது டிக்கெட்டை கிளிக் பண்ணால் லாகின் ஆகிடும். கரெக்டாக 3 மணி போல் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணுங்கள். எதில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போகுதுன்னு பாருங்கள், அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 4 சேவா இருக்கும். கல்யாணோத்சவம், ஊந்தல் சேவா, ஆஜித் பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா. நீங்கள் அப்பப்போ செக் பண்ணால் தர்ஷன் அவைலபிலிட்டி கூட செக் பண்ணிக்கலாம்.
அப்படி செக் பண்ணுறப்போ எந்த சேவா டிக்கெட் கிளிக் பண்ணுறீங்களோ அதற்குண்டான தரிசன டிக்கெட் தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆர்ஜித பிரம்மோற்சவம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா, அதாவது அந்த டிக்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு செக் தி தர்ஷன் அவைலபிலிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி தர்ஷன் அவைலபிலிட்டி பார்த்துக்கலாம். அப்பப்போ நீங்கள் மற்ற சேவாக்கும் அப்படி தான், அந்தந்த சேவாக்கு உண்டான அவைலபிலிட்டி தான் நீங்கள் பார்க்கணும். கல்யாணோத்சவம் புக் பண்ணிவிட்டு சகசர தீபாலங்கார சேவாவோட அவைலபிலிட்டி புக் பண்ண முடியாது, இருந்தாலுமே டிக்கெட். அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக பார்த்துக்கோங்க. அடுத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் அவசியம் கிளிப் போர்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் 2 பேர் டீட்டெயில்ஸாக நம்ம கொடுக்க போகிறோம். இந்த டிக்கெட்டுக்கு கோத்திரம் கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கோத்திரம் போடுங்க, இல்லைனா சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது போடுங்க. ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது கிளிப் போர்டில் பே பண்ணிட்டீங்கன்னா கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் வரும். பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் டூ யூ வாண்ட் டு அவைல் தர்ஷன் இருக்கும். நீங்கள் செப்டம்பர் மாதத்துலேயே புக் பண்ண போகிறீங்கன்னா எஸ் கொடுத்து புக் பண்ணிவிடுங்க. தர்ஷன் அவைலபிலிட்டி டேட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி டேட்டு, ஸ்லாட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணால் போதும். இல்லை செப்டம்பரில் சேவா தான் போட போகிறேன், அக்டோபரில் வர்ற புரட்டாசி கோயில் அப்புறமா போகிறதுக்கு தான் புக் பண்ணுறேன்னா அப்படியே விட்டுருங்க. அடுத்து புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஜஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள் ஆப் ஆர் போர்ட்டலில். அதே மொபைல் நம்பரில் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஆர் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணால் ஈஸியாக டேட்டு, ஸ்லாட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்தா போதும், டிக்கெட் ஜென்ரேட் ஆகிடும். சேவா புக் பண்ணால் எதுவும் ஜென்ரேட் ஆகாது. நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணால் தான் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். சேவா நம்ம விருப்பப்பட்ட டிவியில் தான் பார்த்துக்கணும், யூடியூப்லேயோ இல்லைனா எஸ்பிசி சேனலில். தரிசனம் 300 தரிசனம் இல்லையா அனுமதிப்பாங்க. 300 தரிசனம், வர்ச்சுவல் சேவா தரிசனம், ஹோமம் டிக்கெட் எல்லாத்துக்குமே ஒரே தரிசன கியூ தான். இப்போ உங்கள் ஃபேமிலியில் போகணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை இது செப்டம்பர் மாதத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க, கிடைக்கலனா கூட அடுத்து 300 தரிசன டிக்கெட் கூட போட்டுக்கலாம் பிரித்து. ஏன்னா எல்லாருமே ஒரே கியூவில் தான் போவீங்க. ஸ்லாட் பார்த்திங்கன்னா மத்தியானம் 12 மணி ஸ்லாட்டும் 2 மணி ஸ்லாட்டும் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் ஸ்லாட்ஸ் டேஸ் பொறுத்து. அதே மாதிரி நைட்டு 9 மணி ஸ்லாட், 10 மணி ஸ்லாட் வரைக்கும் இருக்கும். பிரம்மோற்சவத்துக்கு இந்த டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. புரட்டாசி சனிக்கிழமைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா அதுவும் டவுட்டு தான். புரட்டாசியில் மீதி நாட்களுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 300 தரிசனம் பார்க்கணும், வர்ச்சுவல் சேவா தரிசனம் பார்க்கணுன்னா கூட போகும்போதே 2 தரிசனமாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ சேவை போட்டுட்டிங்க, சடனாக ஒரு 2 மாதம் கழித்து போகணுன்னு உங்களுக்கு தோணுதுன்னா கூட சரி, ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள், அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள். இப்போ நான் காமிச்ச மாதிரி இருக்குன்னா அப்படியே புக் பண்ணிக்கோங்க. ஆனால் 2 மாதம் கழித்து புக் பண்ணுறப்போ அக்காமடேஷன் ஏன்னா இந்த டிக்கெட்டுக்கும் அக்காமடேஷன் நீங்கள் 2 பேருக்காக புக் பண்ணால் புக் பண்ணிக்கலாம். இப்போ செப்டம்பர் மாதத்தில் சேவா டிக்கெட்டு, தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்க, தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, செப்டம்பருக்கு ரூமும் புக் பண்ணிக்கலாம்னா ஜென்ரலாக ஓப்பன் ஆகுதுல, அப்போ நீங்கள் லாகின் செய்தீங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணி புக் அக்காமடேஷன் மூலமாக திருமலாக்கோ திருப்பதிக்கோ புக் பண்ணிக்கலாம். சேவாவை நான் இப்போ போட்டுட்டேன், ஒரு 2 மாதம் கழித்து போகிறேன், அப்போயுமே அக்காமடேஷன் கிடைக்குமா அந்த டிக்கெட்டுக்கு அப்படின்னா திருமலாவுக்கு மோஸ்ட்லி இருக்காது, திருப்பதிக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இருக்கிறத பொறுத்து தான். இல்லைன்னா நேரில் எடுத்துக்கணும், இல்லைன்னா ப்ரைவேட்டாக தான் எடுத்துக்கணும். பட் இப்போ நீங்கள் செப்டம்பர் மாதத்துக்கு சேவா புக் பண்ணி செப்டம்பர் மாதத்துக்கு தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணுறீங்கன்னா அக்காமடேஷன் ஓப்பன் ஆகும், புக் பண்ணிக்கலாம். எதுக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 2 மாதம் கழித்து நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாலும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ அக்டோபருக்கே புக் பண்ண போகிறீங்கன்னா செப்டம்பருக்கு உண்டான திருமலா ரூம்ஸ் சீக்கிரமாக ஃபுல்லாகிடும். அதனால தான் இருக்காதுன்னு சொல்கிறேன். திருப்பதிக்கு செக் பண்ணி பாருங்கள். செப்டம்பர் மாதத்துக்கே சேவா புக் பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா அக்காமடேஷன் ஓப்பன் ஆகும் திருமலாக்குமே. அப்போ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அவைலபிலிட்டி பொறுத்து. இதுக்குன்னு தனியாக புக்கிங் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அப்போ நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. ஸோ ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் புரட்டாசியில் போகணும், அது செப்டம்பராக இருந்தாலும் சரி, இல்லை அக்டோபரில் போனீங்கன்னா இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. இப்போவே சேவை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பெருசாக நீங்கள் எரர் வராது டிக்கெட் புக் பண்ணுறப்போ. அதனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக புக் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அண்ட் பேமெண்ட் நீங்கள் முதலே, அதாவது அடுத்த மாதத்துக்கு போகிறவங்க முதலே பண்ணிட்டீங்கன்னா புக்கிங் அப்போ அந்த பேமெண்ட் டென்ஷனும் இருக்காது. 1 இயர் அவைலபிலிட்டி கொடுக்கறதுனால நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போது சேவா புக் பண்ணிட்டேன், தர்ஷன் டிக்கெட் நான் 4 மாதமுமே புக் பண்ணலை, அப்போ அடுத்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாமான்னா புக் பண்ணிக்கலாம். ஏன்னா சேவா டு சேவா தான் அவங்க 120 நாள் கேட்குறாங்க. ஸோ தட் நீங்கள் அப்புறமா கூட புக் பண்ணிக்கலாம். சேவா புக் பண்ணதுலேருந்து 1 இயர் டைம் கொடுக்குறாங்க.
ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் 500 300 தரிசனம் இல்லையா சுவாமி தரிசனம் பார்க்கலாம். திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ 120 நாள் ஆக்கிட்டதுனால இன்றைக்கி கூட அவைலபிளாக இருக்குது தரிசன டிக்கெட். ஒரு 90 நாள் ஆக்கியிருக்கலாம் அங்கே பிரதட்சணை மாதிரி, கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் 120 நாள், பட் அந்த ரூலால் தான் இன்னமும் டிக்கெட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தட் போகாதவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புக் பண்ணிக்கிறதுக்கு. ஓப்பன் ஆனப்பவே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்லாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சேவா. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும். குறிப்பாக 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணால் எரர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக புக் ஆகும். தேங்க்யூ.